என்னடா இவனும் காணோம். அவனை நம்பி தான் எக்ஸ்ட்ரா சாப்பாடுலாம் சொல்லி வச்சிருக்கேன். நான் 3 வாட்டி ஃபோன் அடிச்சிட்டேன். 3ஆவது வாட்டி அடிக்கும்போது இதுக்கப்புறம் நீ எனக்கு ஃபோன் அடிச்சினா நான் வந்து உன்னை அடிப்பேன்னு தெளிவாக சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டான். அப்படி இருந்தும் ஒரு வாட்டி ஃபோன் அடிச்சிட்டேன். வந்து என்ன செய்ய காத்துட்ருக்கான்னு தெரில. இது என்ன குலோப்ஜானா? செங்கல் சாப்பிட்றியா? ஃபேஸ்புக்ல கவிதா போட்டிருக்காப்ல அந்த பொண்ணை பத்தி. அப்படியா? என்ன போட்டிருந்தா? கீதா. சொல்றா கையை பிடிக்கப்பா. கீதா உன் மனக்கதவை திறக்கும் கீதா. மட்டும்தானே என் உசுர கூடத்தானே என் நண்பன் கெட்ட வாங்கிக்கன்னு சொல்லுவேன். டேய் யார்கிட்ட முத்து கொடுத்துக்கோ போதும். அங்க உன் பாசமலர் ரோசமலர் ஆகிறதுக்கு முன்னாடி போய் பார்த்துறேன். யாருக்கோ எங்கேயோ தீர மாதிரி இருக்கு. இருக்கும். நாளைக்கு வந்து பார்க்கறேன்னு சொன்னவன் தானே நீ? மருமலே மாமா வந்திருக்கிட்டே. மருமகளா? இதுவும் பயலா இருந்தா வேணான்றியா? அதெல்லாம் ஒத்துக்கூடாது. நான் மருமக தான் ஆர்டர் பண்ணேன். அவள் பேர் இனியவள். அவள்தான் முடிவு பண்ணியாச்சு. என்னடா? அவள்தான் மருமக தான். இப்ப இனிப்பு தின்னு. ஹாய் சதீஷ், எப்படிடா இருக்க? இப்பெல்லாம் நல்லா வந்து பேசுங்கடி. கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிலாம் ஆன பிறகு அப்போ பேச வந்தா முறுக்கிட்டு போவீங்க. சார் யூ டோன்ட் வரி, ஷீ இஸ் வெரி குட் கேர்ள். நிறைய ஹெல்பிங் மைண்ட் உள்ள பொண்ணு. நாங்கள் எக்ஸாம் எழுதும் போது காப்பி அடிக்கிறது நிறைய ஹெல்ப்லாம் பண்ணுவா இல்லடா? ஆமாம். என்னடா போட்டோ எடுத்திருக்க? பாதி மூஞ்சில லைட்டே இல்ல. கன்றாவியா இருக்கு. இதுல போட்டோகிராஃபர் வராரு. இந்த ரெண்டு பக்கமும். டேய் எல்லாம் வந்துட்டாங்களா? சாப்பாடு சொல்லும். 4 உருப்படி வரணும். 3 உருப்படிக்கு வழி சொல்லியாச்சு. அப்ப 4வது? 4வது யாரா? என்ன முழிக்கிற? ஓய் ஆட சொல்லு. ஏன் சீன் போடுறான் இவன்? ஜானு அதுதான் ராகமோ, இளம் பூவை நெஞ்சில் தோன்றும் அதுதான் தாளமோ, மனதின் ஆசைகள் மலரின் கோலங்கள், குயிலோசையின் பரிபாஷைகள், அதிகாலையின் வரவேற்புகள். எங்களுக்கு ஜானுனாலே பாட்டு தான். ஆனால் ஜானுக்கு பாட்டு தான் எல்லாமே. ஒன்று பாடுவா, இல்லை அந்த பாட்டை பற்றி ஏதாவது பேசுவா.
ஏதோ ராகம் தாளம் மேளம்னு. ஆனால் எங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஜானு வயிற்றில் இருக்கும்போதே பையனாக பிறந்தா பாலசுப்ரமணியம்னும் பொண்ணாக பிறந்தா ஜானகினும் அவங்க அம்மா அப்பா பேர் வரைக்கும் முடிவு பண்ணி வச்சுட்டாங்களாம். அப்படியாப்பட்ட இசை குடும்பம். ஆனால் எந்த நேரத்தில் ஜானகி தேவின்னு பேர் வச்சாங்களோ தெரியல. எஸ் ஜானகி பாட்டை தவிர வேற எந்த பாட்டையும் பாட மாட்டான், ஒன்று தவிர. எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே. சில நேரம் ரேடியோவில் பாட்டு கேட்கும்போது கூட அட நம்ம ஜானு பாடின பாட்டாச்சேன்னு தான் தோணும். அவள் பாடினது அவள் முகம்தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த அளவுக்கு ஜானுவோட பாட்டுனா ஜானுன்னா எனக்கு அவ்வளோ இஷ்டம். அது அவளுக்கும் தெரியும். நான் இன்னை வரைக்கும் 90% மேலே அட்டெண்டன்ஸ் வச்சதுக்கு அதுதான் காரணம். அவள் தான் காரணம். கிட்டத்தட்ட எழுத்துக்கூட்டி படிக்க ஆரம்பித்த காலத்திலேருந்து ஒன்றா தான் படிக்கிறோம். அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அவள் என்ன சொன்னாலும் கேட்பேன். அவளும் ஏதாவது வேணும்னா என்ன தான் கேட்பா. எனக்காவது வீட்டில் திட்டினாங்க இல்லை மார்க் குறைஞ்சிருச்சுன்னு எதையாவது நினச்சி உம்முன்னு இருப்பேன். யாரும் கண்டுக்காதப்ப ஜானு மட்டும் கிட்ட வந்து என்னடான்னு தான் கேட்பா. போதும், கொப்பரான அந்த ஒத்த வார்த்தை 10 யானைக்கு சமம். நெஞ்செல்லாம் ஏதோ பண்ணிடும். சும்மா போகிற 4 பயல்களை இழுத்து போட்டு அடித்து பொழக்கணும் போல இருக்கும். ஜானு எனக்கு இன்னதுன்னெலாம் சொல்ல தெரியாது. ஆனால் கோயிலுக்கு போனால் ஒன்று தான் வேண்டிப்பேன். பிள்ளையாரப்பா ஜானுவை எப்போவும் என் கண்ணு கெட்டுற தூரத்திலே வைப்பாங்கிறது மட்டும்தான். ஹேமலதா, ஜம்ஷத், ஜானகி, ஜானகி தேவி. Absent, miss. ஜெய் கணேஷ், முரளி, எஸ் நித்யானந்தம், நந்தகோபால், ராஜ்மோகன், கே ராமச்சந்திரன், பிரசன் மிஸ். சதீஷ், வி செல்வம், சுபாஷினி. Today we are going to see about cell biology. Cell means small. It can basically, functionally, biologically also known as living organism. மூஞ்சி ஏன் இஞ்சி தின்ன ஏதோ மாதிரி போகுது மிஸ்டர்? ஹலோ மிஸ்டர், உங்களைத்தான். ஜானு வரல, என்னன்னு தெரியல. Hemlata, Present, miss. Jamshed, பிரசன் மிஸ். Janaki Devi. Yes, Janaki Devi. What happened to her? I don't know, miss. Sit. Murali, Nityanandam, Nandagopal, Ramachandran, K. Ramachandran. பிரசன் மிஸ். Shall I put physically present? Always daydreaming. Sit. Satish, V. Selvam, Shubhashini. நான் என்னடா பண்ணேன்? அவளை கூப்பிடு. Today we are going to see respiratory system. Respiratory system is a biological system. Consists of specific organs and structure used for gas exchange in animals and plants. The autonomy and physiology that make it happen varies greatly depending the size of the organism, the environment in which lives, and its evolutionary history. ஜானு எங்க தெரியல. தூக்கி போட்டு வச்சிருவேன். மித்திப்ப அது வரைக்கும் என் கை பூ பிடிச்சிட்டு இருக்குமா? கூடவே தானே போறவர, உனக்கு தெரியாது? தெரியாதுடா, எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? நானும் உன் கூட தானே போகிறேன். வீடே எங்கே இருக்குன்னு தெரியாது. சரி, கிளாஸை கவனி, பார்த்து திட்டம்.
அவனுக்கு ஜானு வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா? இங்கே தான் எங்கேயும் பக்கத்தில் இருக்கான், காவேரி சூப்பர் மார்க்கெட் கிட்ட. வீட்டுக்கு வெளில கூட சுகுமார்னு ஏதோ போர்டு போட்டிருக்கோம். இங்கே தான் எங்கேயோ. அண்ணாத்த கிளம்பலாமா? இல்லை இருட்டிடுச்சு, இதுக்கு மேலேயும் லேட்டாக போனால் அம்மா என்னை அறிஞ்சிடும். எப்படியும் திங்கக்கிழமை வந்துடுவா. என்னடா ஆச்சு? ஆ ஏன் லேட்டு? இது ஸ்பெஷல் கிளாஸு. போதும்னு சொன்னாங்களா? டேய் வாடா ஜானு வந்துட்டாடா. 4-5 நாள் கழித்து ஜானுவை பார்க்குறேன், அதுவும் உடம்பு சரியில்லாமல். நான் மட்டும் எப்பவும் போல இருந்திருந்தா அவகிட்ட ஓடி போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சிருப்பேன். ஆனால் அன்னைக்கு நின்று இடத்த விட்டு நகர முடியல, ஏதோ தடுத்துருச்சு. என்னை தவிர அவளை எல்லாரும் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மனசுக்குள்ள ஆனால் ஓடி போய் அவள் கையை பிடிச்சி, என்னாச்சு, ஏன் இத்தனை நாளாக வரல, நீ இல்லாமல் நான் எவ்வளோ தவிச்சு போயிட்டேன்னு தெரியுமான்லாம் கேட்கணும் போல இருந்தது. ஆனால் முடியல. என்னம்மா எவ்வளோ ஃபீவராக இருக்குது? எதுக்கு ஸ்கூலுக்கு வந்த? இல்லை மிஸ், இப்போ வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? சுபா பார்த்துக்கோ. All of you take your class work.
அது என்னன்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியல. ஆனால் என் அறிவு கெட்டின வரைக்கும் அதான் என் கிளாஸோட ஃபர்ஸ்ட் லவ். எனக்கு என்ன நடக்குது ஒன்றுமே புரியல. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரே சந்தோஷம். மனசு கடந்து குதியும் போட்டுக்கிட்டு இருந்தது. தனியாக இல்லாத மீசையை முறுக்கி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல என்னால் ஜானுக்கிட்ட பேச முடியல. ஏதோ ஒரு தயக்கம், கூச்சம். அவளை அங்கே கண்டா இங்கே ஒழிய ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இந்த விஷயத்த சுபா கிட்ட சொல்லாமலும் இருக்க முடியல. எல்லாம் வெறும் பார்வையிலே தான் போய்கிட்டு இருந்தது. யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் சதீஷ்க்கு மட்டும் எப்படியோ தெரிஞ்சிருச்சு. ஆனால் அவனுக்கு தெரிஞ்சா முரளிக்கு தெரிஞ்ச மாதிரி தான். மறைச்சிட்டீங்களா? என்ன நீ வேற எதுவும் நினச்சிட்டு படிப்பில் கோட்டை விட்டுறாத. நல்லா படிக்கணும், சரியா? என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? பயமா இருக்கா? சரி, நான் கிளம்பட்டா? பேசுனா எதுக்கு எல்லாரும் இப்படி கத்துறீங்க? ஜானு, நீ வா. யமுனை ஆற்றிலே பாட சொல்லு. ஜானு, இவன் யமுனை ஆற்றிலே பாட சொல்லி கேட்குறான். சின்ன பொண்ணுனா ஒரு செந்தூர பூனா, செங்கமலம்னா புது தேக்கிண்ணம்னா, வெள்ளக்கட்டினா நல்ல வெள்ளி ரதம்னா, கண்ணு கொட்டினா நல்ல கார்காலம்னா. டேய், நான் சொல்லிட்டேன், அவன் வேணும்னே பண்ணுறாடா. அவன் கேட்குறான், யமுனை ஆற்றில் பாடுவியும். ஏக்கா, அந்த அண்ணன் ஏன் ஜாமெண்ட்ரி பாக்ஸை பிடிங்கி வச்சுட்டு உங்களை ஏதோ பாட சொல்கிறாங்கக்கா. அப்படி அந்த பாட்டில் என்ன தான் இருக்கோ தெரியல. அவன் தான் அத்தனை தடவை கேட்குறான்ல, பாடின என்ன குறைஞ்சா போயிடுவேன். ஜானு, நேர் விருப்பம் தளபதி படத்துலேருந்து யமுனை ஆற்றிலே ப்ளீஸ். மிஸ்டர் மன்னார்குடி, அந்த ராஜப்பா நகர்கிட்ட போய் ஆல் இண்டியா ரேடியோவில் கூட நமக்கு வேண்டிய பாட்டை நாம கேட்டால் தான் போடுவாங்களா என்ன? ஓகேவா? இப்போ பாரு கூத்த. கீதங்கள் சிந்தும் கண்கள் மூடுதே, பாதங்கள் வண்ண பெண்கள் பாடுதே, மோகங்கள் என்னும் கண்ணன் தேரிலே, தாகங்கள் இன்பக் கல்லில் ஊறுதே, காதல் என்னும் காதல் என்னும் கூட்டுக்குள்ளே ஆசை குயில் கொஞ்சதம்மா. அதுக்கப்புறமும் பல மாதிரி டைப்பாக கேட்டு பார்த்தேன். ஆனால் அந்த பாட்டை மட்டும் பாடவே இல்லையே. கோழுப்படுத்த கழுத.